தீ நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான் அவன். டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி கத்துற? டேய் இல்ல மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கனவுல வருது மச்சான், யாரோ டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கனவுதான்டா, ஒண்ணும் இல்லடா. தூங்குடா ஒழுங்கா. கனவுதான்டா. சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எங்க பயப்பட ஒண்ணும் இல்லடா. பயப்படாதடா. இல்ல மச்சான், இல்ல மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தூங்குடா, இருடா. இந்தா, தூக்கம் வரலன்னா இதை எடுத்து போட்டு தூங்கு. நல்லா தூக்கம் வரும். இல்லைன்னா என்ன எழுப்பு. சரியா? இங்க வைக்கிறேன், படுத்து தூங்கு. உட்காந்து என்னடா பண்ற? என்னாச்சு? ஏன் பயப்படுற நீ? டேய் அவன் கையில இருக்க கீழே போக சொல்றான். ப்ளீஸ்ரா டேய், ப்ளீஸ்ரா அவன் கையில இருக்க கீழே போக சொல்றான். டேய் 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 அவன் கையில எதுவும் இல்லடா. டேய் அவன் கைய பாருடா. டேய் அவன் டேய் கற்பனை பண்ணாதடா. டேய் 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 பாருடா அவன் கையில. என்ன பத்தி பயப்பட? டேய் ப்ளீஸ்ரா டேய். என்னன்னு தெரியலடா. டேய் ப்ளீஸ்ரா டேய் டேய் போய்டா ப்ளீஸ்ரா டேய் டேய், ப்ளீஸ்ரா நீ room போ. நான் அவனை கூப்பிட்டு வரேன். டேய் டேய் நீ போடா. ப்ளீஸ்ரா. டேய் அவன் ரூம் போயிட்டான். நீ குள்ளறா. ரிலாக்ஸா. டேய் 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 விட்டுடா. போன் எங்கடா? மோகன் கிட்ட இருக்குடா. அங்க. அவன எங்கல? அதான் அங்க. அவன் என்ன நடு வெயில படுத்துடுங்க? அவன சைக்கோவா? இப்பதான் தெரியுதா? போன் எங்கல? அங்க இன்னொரு தடவை இதை போய் பண்ணி பேர் உனக்கு கொண்டுருவோம். போல இங்க இருந்து கண்ணு முன்னாடி நிக்காத. டேய் நீ போடா மோகன். ரெண்டு நாளா அப்நார்மலா இருக்கான்னு தெரியும்ல, அப்புறம் அவன் அடிச்ச? தப்பு செஞ்சா அடிச்சேன். என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுடா. அவனை பத்தி பேசாத. டேய் புரிஞ்சிக்காம பேசாதடா. நிறுத்துடா. டேய் நில்றா, கோவப்படாதடா. டேய் ச்சே புரிஞ்சிக்காம பண்றானே. நீ வேணா அவனை பத்தி கண்டுக்காம இரு. நான் அப்படி இருக்க போறதில்ல. இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவன் அப்நார்மலா இருக்கான்னு சொல்ல போறான். யாரெல்லாம் கத்துறா? ஆதாரம் உன்னுடைய அடையாளம்டா என்னுடைய ஆதாரம். உன்னுடைய அடையாளம்டா என்னுடைய ஆதாரம்.
பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாய்டுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தான் நண்டு வரான் கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒன்று போட்டுலால ஸ்ரீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா ஏறும் உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பொறுத்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. இப்போ எதுக்கு நான் வர சொன்னீங்க? வாங்கடா, மோகனை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேச உங்களெல்லாம் வர சொன்னேன். இதுதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்னா? நவம்பர் 29 கடலூரில் வாலிபால் மேட்ச் ஆட மோகனுக்கு இன்ஃபார்ம் பண்ண நான் கால் பண்ணியிருந்தேன். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். திடீர்னு பக்கத்தில் யாரோ கொலாக்கிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அவனும் வைக்கிறேன்னு சொன்னான். ஆனால் கால் கட் பண்ண மறந்துட்டான் போல். நானும் சரி சந்தேகப்பட்டு என்னதான் பேசுகிறான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா யா 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 யாரு? சாயாவா? நம்ம சாயாவா? நம்ம தேடிய சாயாவா? ஏன்னா கொல்ல போறியா? வேணாம் வேணாம் வேணாம், இருறா நான் பொறுமையாக சொல்கிறது கேள்றேன். இருறா அவசரப்படாதடா. அவசரப்படாமல் நிதானம் பண்ண பொறுமையாக சொல். அப்புறம் பேசுறேன் வை. நான் கொல்ல வேணான்னு சொல்லல, நம்ம கொல்ல வேணான்னு தான் சொல்கிறேன். ஏன் வா? இது அவளே கொன்னா தற்கொலை ஆகிடும், இது நம்மளா கொன்னா அது கொலையாடும்ல. அது அப்படியா? அதான் சாயாவோட சவர் பாத் வீடியோ கூட பக்காவாக இருக்குல்ல, அதை அப்லோட் பண்ணால் வேலை முடிய போகுது. உன்னை சும்மா விட மாட்டாரே. சும்மா விட, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டு போ. ஏன் அப்படி பண்ண? ஏன் பண்ணேனாவா? 3 வருஷம் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு 4வது வருஷம் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போனா நீ நடுவில் தட்டி தூக்கிட்டு போற. நான் என்ன சும்மா விடணுமா? என்ன பார்த்தா என்ன கேனப்பயமா தெரியுதா? நான் என் கிளாஸ்ல இருந்ததோட அவ கிளாஸ்ல இருந்தாவோட அதிகம். அவளை அடையிறதுக்கு என்ன வேணா பண்ணலான்னு தோணிச்சு. நான் போறப்பா தப்பா சரியானு யோசிக்கவே இல்லை. அதான் அவன் ஃப்ரெண்டை வச்சு அவன் வீடியோ எடுத்தேன். நீ சாவணும், நான் சாயாவோட வாழணும். சாவல நீ என்கிட்ட சொன்னா உனக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வீடியோ வரும், இல்லை இந்த ஊருக்கே போகும். என்கிட்ட இருக்க ஒரு காப்பி பல காப்பியாக மாறாமல் இருக்கணும்னா நான் சொன்னதை நீ செய்யறா. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் செஞ்சிடாத. என்னால் கல்யாணம் பண்ணுற வயசில் ஜெயிலுக்கு போய் கழி தின்ன முடியாது. ஸோ உன் சாவு தற்கொலையாக இருக்கணும். அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ சைக்கோ மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறப்ப நீ சாவணும். எட்டு தப்பா ஏதாவது பண்ணு நினைச்ச சாயா சாவுக்கு நீயே காரணமாயிடுவ. கிளம்பு போயிட்டே இரு. இவ்வளோ நடந்திருக்கேன். நான் வாங்க போய் வாடகைக்கு போய் சொல்லுவேன். யாருன்னு தெரியாமல் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்டா. ஆமாம், ஒவ்வொரு ரூமாக போய் தட்டி தட்டி வாய்ஸ் கேட்பியா? எல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. நீங்கள் ஏன் நான் இதை முதலே சொல்கிறேன்? எனக்கு நேற்று வரைக்கும் மேட்ச்டா, அதனால் நான் வர முடியல. மோகனுக்கும் கால் பண்ணி பார்த்தேன், அவனும் எதுவும் எடுக்கல. சரி காலேஜுக்கு வந்து பார்த்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ நடக்கும். சரி, நான் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். நான் வேணால் வாட்ஸ்அப்பில் அந்த ஆடியோ அனுப்புகிறேன். அதை வச்சு எதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள். மற்ற விஷயத்தை அவன் யாருன்னு கண்டுபிடிச்ச அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி வரேன்டா. இது தெரியாம நான் அவனை அடிச்சிட்டேனாடா. சரி அப்படியே தெரிஞ்ச அடிச்சா பார்த்துக்கலாம், வா போகலாம். எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு எடுக்கிற மோகன் இந்த விஷயத்தில் யோசிக்காமல் விட்டானேடா.
நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்லடா, ஏன்டா அப்படி சொல்கிறா? அன்னைக்கு கீழே விழுந்தப்போ என்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னான்டா. என்னடா சொன்னான்? ஏதோ உன்னுடைய அடையாளம் தான் என்னுடைய ஆதார்னு ஏதோ ஒன்று சொன்னான் பார்த்துக்க. உன் அடையாளம்னா உன் ஐடென்டிட்டி, அது எப்படி அவனோட சாட்சி ஆகும்? ஒருவேளை என் ஆதார் கார்டை சொல்லியிருப்பான். டேய், உன் ஆதார் கார்டில் உன் மூஞ்சே ஒழுங்காக தெரியாது, அவன் ஆதாரம் எப்படா கிடைக்கும்? தெரிலடா. சரி வா யோசிப்போம். டேய் நெல்லு, இன்னைக்கு தான் காலேஜில் எங்கே போகிறேன்? பண்ணல, நான் ஐடி கார்டு வாங்கி வச்சிருக்கேன், அதான் வாங்க போகிறேன். ஐடி கார்டு. ஐடி கார்டில் என்னடா பண்ணுற? டேட்டா கொடுத்து போகிறாங்க. அவன் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தா மட்டும் அவனுக்கு நான் கிஃப்டாக வாங்கி கொடுக்க போகிறேன். வேலைக்கு போய் இவனை அந்த கடைசி ரூமில் தான் பார்த்துருக்கேன். சரிப்பா போய் சவாங்கிங்க. ஓ சவாங்கா மேலே இருக்கும். இன்னும் 10 மணிக்கு அவுட்டிங் போகிறேன்னு சொன்னான். போயிட்டாங்களான்னு தெரில. எதுவும் மேலே போய் பாருங்க. இல்லை ஈவினிங் தான் வருவான். சவாங்க என்ன கட்டி பாத்தீங்க? சவாங்க என்ன மன்னிச்சிருங்க சவாங், ப்ளீஸ் சவாங், ப்ளீஸ் சவாங்க என்ன மன்னிச்சிருங்க சவாங். சவாங் விட்டுருங்க சவாங், இன்னைக்கே செத்துறேன் சவாங், ப்ளீஸ் சவாங்.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சவாங், ப்ளீஸ் சவாங், ப்ளீஸ் சவாங், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சவாங், உங்களை கொன்னுடணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சவாங். நல்லா நடிக்கணும்னா சவாங், சைக்கோ மாதிரி. நான் எப்படி வந்தேன்னு பாக்குற? டேய் நீ சவாங் பத்தி சொன்னதுன்னா நம்பவே முடியலடா. இப்போ என்ன செய்யலான்னு இருக்க? எப்போ செய்ய போற? செய்யதான் போறேன். அவன் வழியிலே போய் சிறப்பா செய்யதான் போறான். இப்போ சொல்லு, நான் என்ன செய்யணும்? தகவல் தரும்போது தடுமாறாம நான் சொல்றத செய். உன் ஊருக்காரனா நான் தடுமாறுவேனா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போல போலாம். நீ இன்னையிலேருந்து சைக்கோவை நடிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கே உன்னை கொல்ல போறேன். மூஞ்ச தொங்க போட்டு வர சந்தோஷமா வாடா, பார்க்க சகிக்கல. ஹலோ சவாங், ரூமுக்கு 4 பேர் வந்தாங்க. போஸ்ட் கூப்பிட்டாராம், ஏதோ முக்கியமான விஷயமா. சீக்கிரம் ரவுண்டுக்கு போல நான் பாத்துக்கிறேன். நான் நல்லது செய்ய போறப்ப கடுப்பேத்துறானுங்க போக. கடைசியாக இருந்தா யோசிச்சு வை, நான் போயிட்டு வந்து நிறைவேற்றுறேன். 5 minutesல வரேன். எங்கேயும் போயிடாத, இங்கே இரு.
என்ன சாயோட மன பிரச்சனை, அதனால சும்மா போயிட்டான். ஆனா இன்னைக்கு இங்க இப்போவே என்ன ஒண்ணு முடிக்க முடியும், ஆனா முடிக்க போறது இல்ல. ஏன்னா கல்யாணம் பண்ற வயசுல என்னால ஜெயிலுக்கு போய் கழித்திட முடியாதுல்ல. உன் போனை தூக்கிட்ட. ஒழுங்கா அடையாளமா ஊர் போய் சேரணும்னா அடங்கி போயிடு. இல்ல நீ வம்போல பண்ணா நானும் உன் உயிரெடுப்பேன்டா.